இங்க வர்றா, நீ பண்றதெல்லாம் சரியில்லை சொல்லி விட்டேன். எப்ப பார்த்தாலும் என் கூடயே வம்பளுத்துக்கிட்டு இருக்க. ஆமா, அப்படித்தாண்டா பண்ணுவேன். என்னடா பண்ணுவேன்? இப்ப கடைசியா என்ன தாண்டா சொல்ல வர்ற? அரெஸ்ட் எல்லாம் ஆக முடியாதுடா. அவரை ஜெயில புடிச்சு போடுவாங்கடா. முடியாதுடா, பண்ண மாட்டாங்கடா, புரிஞ்சுக்கடா. ஜெயில புடிச்சு போடுவாங்கன்றேன், பண்ண மாட்டாங்கடான்றேன். சரி பட்டு வச்சுக்கோமா, அவரை மட்டும் ஜெயில புடிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கைய, நீ எனக்கு 5000 ரூபா தரணும். 5000 ரூபான்னு சொல்ற, நான் உனக்கு 50,000 ரூபா தரேன். முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணி காட்ட சொல்லு பாப்பா. என்ன 50,000 ரூபான்றான்? இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா எப்படி சொல்றான்? எப்படிடா சொல்ற? ஆமா, எந்த தைரியத்தில் சொல்ல அவரை பிடிச்சி உள்ள போட மாட்டாங்கன்னு? அமெரிக்காக்காரன் அதானி கூட ஆக்கு பாக்கு வத்தலை பாக்கு விளையாட வாட கேஸை போட்டிருக்கான். பிடிச்சி பிரிக்கதாண்டா. ஊரு பூரா மொட்டை அடிக்கிறவன் அமெரிக்காக்காரன். அவன் ஊர்ல போயிட்டு அவனுக்கே மொட்டை அடிச்சு அவன் சும்மா விடுவானா? பிடிச்சி வச்சு ஒவ்வொரு முடியா புடுங்க மாட்டான், கையில ஆதாரத்தோடு அலையிறான்டா. கண்டிப்பா ஆப்டு பாப்புல தூக்கி அரெஸ்ட் பண்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ சொல்லிட்டியா? இப்போ நான் சொல்லவா? இப்போ இந்த ஒரு 3 பொம்மை இருக்குன்னு வச்சுக்க. இந்த 3 குரங்கு பொம்மை பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸான பொம்மை அது. ஒரு பொம்மை காதை முடிக்கும், ஒரு பொம்மை கண்ணை முடிக்கும். எல்லாம் தப்பாக காட்டுன்னு பார்க்குறியா? நீ தான் புரிஞ்சுக்கணும். ஒன்று வாயை முடிக்கும். அந்த 3 பொம்மை என்னன்னு நினச்சிட்டு இருக்க? நம்மளையெல்லாம் பொறுத்த வரைக்கும் அது 3 குரங்கு. ஆனால் அதானியை பொறுத்த வரைக்கும் அது என்ன தெரியுமா? அது ஒன்று இடி, இன்னொன்று சிபிஐ, இன்னொன்று ஐடி, இன்கம் டேக்ஸு. இந்த 3 ஒன்று சேர்ந்தாதாண்டா ஒருத்தரை உள்ளேயே தூக்கி போட முடியும். இவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்து கான்காலில் கூட அந்த ஆள்கிட்ட பேச மாட்டாங்க. அது தெரியுமா? அந்த அளவுக்கு அவர் மேலே பயம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதுதான் சொமோட்டோவா வந்து சுமோட்டோவா வந்து கேஸை போட்டு இந்நேரத்துக்கு எடுத்து நடத்தி இருக்கணும். நாட்டிலேயே ரொம்ப ஹையஸ்ட் அத்தாரிட்டி அவங்க தான். ஆனால் அவங்களே அத்தனையும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த 3 பொம்மையும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொம்மையாக இருந்தால் அப்படி இருக்கு. அந்த பொம்மை தான் அது. இல்லாட்டி நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களையெல்லாம் அவர் வச்சிருக்காரு. ஆனால் உங்களையெல்லாம் வச்சிருக்க அவரை நான் தான் வச்சிருக்கேன். அவர் எப்படா என் மேலே கேஸை போட ஒத்துழைப்பார்? அது மட்டும் இல்லைப்பா, ஒரு வேளை இதெல்லாம் ப்ரூவ் ஆகி நான் உள்ளே போகிறேன்னு வச்சுக்கைய, கூடவே சேர்த்து அவரும் ஓடிவார். இப்போ சொல்லு, எப்படி என்னைய ஒத்துப்பாங்க? எப்படி என்னை உள்ள தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிற? என்னங்க இப்படி பேசுகிறான்? இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாங்க? அப்போ அவரை அரெஸ்ட் பண்ணவே முடியாதா? இப்போயும் சொல்கிறேன், 50,000 ரூபா. நான் ஜெயிச்சேன்னா எனக்கு 5,000 ரூபா கொடு. ஆனால் நீ ஜெயிச்சுன்னா நான் உனக்கு 50,000 ரூபா தரேன். கரெக்டு தானே? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பா கூத்தடி கூப்பி. பிரச்சனை அமெரிக்காக்காரனுக்கும் அத்தானிக்கும். இடையில ஏன் இந்த நார்வேக்காரன் குறுக்க பூந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான்? அவன் கணக்கு என்னன்னு புரியலையே. திடீர்னு அவன் வந்து அதானி மேலே ஆதாரம் இல்லாமல் அமெரிக்கா குற்றஞ்சாட்டுன்னு சொல்லி அழுகுறாயா? சரி ரைட்டு, அவனுக்கு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக இருக்கட்டும். அப்புறம் நாடாளுமன்றம் முக்கியமா இல்லை அத்தானி முக்கியமா? யோசிச்சு பாருங்களேன். இது இப்படி ஒரு கேள்வியை கொண்டு போயிட்டு ஐயா முன்னாடி வச்சீங்கன்னா யோசிக்காம உடனே பதில் வரும். நாடாளுமன்றம் அது கீழாளுமன்றம் அது. எனக்கு அதானி தாண்டா முக்கியம். ஒரு 4-5 நாள் நாடாளுமன்றம் போனுச்சுன்னா ஏன் ஒரு 4-5 மாசமே போகட்டும். இப்படி எங்களுக்கு என்ன வந்துச்சு? அதானியை விட முக்கியமான வேற வேலை எதுவும் எங்களுக்கு இருக்குதா என்ன? போங்கடா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல. ஏன்னா அத்தானிக்காக பயந்துக்கிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்சுட்டாங்கப்பா. நாடாளுமன்றம் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. இந்த கரண்ட் போனதுக்கப்புறம் ஓடுற கிரைண்டர் பட்டுன்னு நின்று இப்போத்தான் ஆரம்பிச்சாங்க. இப்போதான் கூட்டத்தோட குளிர்கால கொடுத்து இப்போதான், அதுவும் இன்னொரு 15 நாள் 20 நாள் தான் இந்த குளிர்கால கூட்டத்தோட முடியும். இப்படியே ஓட்டி முள்ளான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அசர்ற மாதிரி தெரிலப்பா. நீ கேள்வி கேட்டீங்கன்னா நான் அந்த பக்கமே வரமாட்டேன். ஏன் கூட்டத்தையே கூட்ட மாட்டேன். அவன் நடக்காது, அவ்வளவுதான். இப்படியே தான் போகணும். நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதை எப்படி கேட்காம இருப்பாங்க?
இப்போ திரிணாமுல் காங்கிரஸும் கேட்குது பீப்புள் சென்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கும், அதையெல்லாம் நம்ம பேசுவோம், இந்த ஒரு பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தை நம்ம நடத்தாமல் இருக்கக்கூடாது. நாடாளுமன்றத்தை நடத்துங்கன்னு தான் அவங்களும் கேட்குறாங்க. நடத்த மாட்டேன்னு சொல்கிறது அவங்க எவங்க தாங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதானிக்கு பின்னாடி சாரி அதானியை பின்னாடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்க தான். ஏன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே சாமி? அவங்க அதுக்கு தான் நாடாளுமன்றத்தை கூட்டுறாங்க. இப்போ ஐயா ஸ்டாலின் கிட்ட ஐயா ராமதாஸ் கேட்டார் இல்லையா, அதே கேள்வியை சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கேட்டால் பதில் சொல்லணும். அது அங்கே போய் கேட்டுருக்கணும். அங்கே போய் கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்கல்ல, இங்கே இருக்கிறவங்க பதில் சொல்லுவாங்க. ஐயா அந்த துறை அமைச்சர் யார் எந்திரிங்க கொஞ்சம், அவர் என்னமோ கேட்குறாரு, விளக்கி விடுங்க, டப்புன்னு அதை முடிச்சு விடுங்க, அந்த இடத்துல வச்சு முடிச்சிருவாங்க. அதனால தான் இங்கே உள்ளே போய் யாரும் இங்கே கேட்கறது இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறவங்க உள்ளே போய் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதை கேட்க விட மாட்டேன்றாங்க. எங்களுக்கு அது செட் ஆகாதியா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நாங்கள் எப்படியா வர்றது? கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் சார். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அதானியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ராகுல் காந்தி அடம் பிடிக்கிறார். பயங்கரமாக அடம் பிடிக்கிறாருன்னு வைங்கள சார். உங்களுக்கு விவரமே புரிய மாட்டேங்குது சார். நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது, தண்டனை வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. முதல்ல இவங்களை கேஸ் எடுக்க சொல்லுங்க சார். கேஸ் எடுக்க சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்கா தெரியுமா தெரியாதா? ஏன்னா இவங்க கேஸ் எடுக்கிறதே டாஸ் போட்டு பார்த்து தான் முடிவு பண்ணுறாங்க போல, எடுக்கலாவா வேண்டாவா. 2 இடத்துல கேஸ் இதுவாக இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று, இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒன்று. என்னன்னு இங்கே இருக்கிற இடி, ஐடி, அப்புறம் இந்த இவங்க சிபிஐ, இவங்கெல்லாம் என்னதாயா பண்ணுறாங்க? இந்த இவர் சிவகார்த்திகேயன் கேட்பாங்கல்ல, இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி தான் கேட்குறாங்க. தயவு செய்து போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. அமெரிக்காக்காரன் அங்கேருந்து சம்மன் அனுப்புகிறான், எங்கே பண்ண வீட்டுக்கு அனுப்புகிறான், அதானியோட பண்ண வீட்டுக்கு. இங்கே இருக்கிறவங்க எவனும் அசைய மாட்டேன்றாங்களே அந்த பக்கம். போனால் தானே தெரியும். அவன் இவ்வளோ தூரம் கழுவி ஊற்றுறாள். ஹிண்டன்பர்க்கில் என்ன சொன்னீங்க ஐயா? அவன் ஹிண்டன்பர்க்கில் அதானி மேலே பழி போட்டவன் ஒரு என்ஜிஓ. அதுக்காக எவ்வளோ ஒருத்தன் நம்ம ஊரான போட்டு நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவேன். அதை நாங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கணுமா? வைத்தறிச்சலில் கத்துறாயா? சொல்லிவிட்டு என்ன பண்ணோம், இந்த கேஸை நாங்கள் இதுக்கு செபிக்கு கொடுத்துட்றோம், சிபிஐக்கு இல்லை செபிக்கு கொடுத்துட்றோம். கடைசியில் பார்த்தா அந்த அம்மாவே அவரோட அல்லக்கை தானா, அதைத்தானே சொல்கிறாங்க. இது ஏகப்பட்ட பாடு பண்ணி மொரிஷியஸில் எவ்வளோ ஃபண்டு வச்சிருக்கு தெரியுமா? இவங்க உட்காந்து அவங்க ஹஸ்பண்டு முதற்கொண்டு எப்படி அவங்க ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ வருமானம், அதுவும் இந்த கம்பெனியில் போஸ்ட்டு ஒரு இளவும் தெரியல. அதுக்கப்புறம் தான் கடைசியில் அந்த மாதாமி பூச்சி பிடிச்சி நச்சு விட்டாங்க, தெரிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ செபி போய் செசி வந்துருச்சு, எஸ்சிபிஐ போய் எஸ்சிசிஐ வந்துருச்சு, அதான் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது உள்ள வந்து இப்போ அங்கனுக்குள்ள எல்லாரும் பிடிச்சி நிற்கிறாங்க. போங்க சார், போயிட்டு என்னன்னு சும்மா ஒரு என்கொயரி, வேற எதுவுமே வேண்டாம். நீங்கள் ஆளை தூக்க வேண்டாம், என்கொயரி இது பண்ண வேண்டாம், கொண்டு வந்து அடைக்க வேண்டாம், அவரை பிடிச்சி டார்ச்சர் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு சின்ன ஃபைல் சார், இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆயிருக்கு, அதனால உங்க மேல கௌரவ கேஸ் போடுறோம்னே சொல்லுங்களேன். உங்களை களவாணின்னு சொல்லி நாங்கள் கேஸ் போடல, கௌரவ கேஸ், எங்கள் ஆளுகளை காப்பாற்றுறதுக்கு அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்க. ஒரு ஆக்ஷன் எடுக்காம ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துருக்காங்கயா. இந்த வடிவேலு படத்தில் வரும்ல, ஏன்னா அவன் வண்டியாக கேட்டுக்கிட்டு இருக்கான், வார்த்தையை என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், நீ எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காம அப்படியே கல்லு மாதிரி கிடக்குறிய, எதையாச்சும் ரியாக்ஷன் பண்ண. அதே மாதிரி தான் ஐயா மோடியை சிரிச்சா தானடா, வாயை திறந்தா தானடா ஏதாவது கேட்பீங்க. நான் இப்படியே தான்டா உட்காந்து அப்படியே இருக்காப்புல சார், கடைசி வரைக்கும் இருக்கிறாப்புலன்னா பார்த்துக்கங்களேன். இப்போ இங்கே கேட்கலாம், இவ்வளோ பேசுறிய ஐயா ஸ்டாலினை வந்து ஐயா அதானி வந்து பார்த்துட்டு போனாரு, அதுக்கு என்னடா பதில் கேளுங்க சார். அதுக்கும் சேர்த்து தான் சார் கேஸ் போட சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதானி மேலே மட்டும் தப்புன்னு இங்கே யாரும் சொல்லலை. அதானி 50%னா அதிகாரிகள் 50%. யார் யார் உள்ளுக்குள்ளே உட்காந்து நம்ம ஊர் இந்த அந்த இது அது பேர் என்ன, தமிழ்நாடு அந்த இந்த இது ஐயோ இபி அந்த டான்ஜெட் ஷோவா அந்த இது, அதுக்கு சேர்த்து தான் கேஸை போட்டிருக்காங்க. இந்த அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இங்கே பிடிச்சா அங்கே அடிக்கலாம். இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல்ன்றது சின்னதாக ஒரு விலைக்கு சொல்லிடுறேன். நம்ம எல்லாரும் ஒருத்தர் பிடிங்கன்றாங்க, ஒருத்தர் பிடிப்போம்னு சொல்லலை, பிடிக்க மாட்டோம்னு சொல்லலை, பேசாமல் கம்முன்னு உட்கார்ந்துருக்குறாங்க. யாரும் இல்லை. இப்போ சத்தீஸ்கர் இருக்குது, இப்போ இவங்க உள்ள மாநிலம் சத்தீஸ்கர், ஆந்திரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்புறம் இந்த பக்கம் ஒரிசா, தமிழ்நாடு, இதுதானே. இப்போ சத்தீஸ்கரில் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்துச்சு, இப்போ பாஜக உள்ள உட்காந்துருக்கு. பாஜக நினைச்சா என்ன பண்ணலாம், காங்கிரஸ்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள புட்டுச்சு நாங்கள் உள்ள போடாமல் விட மாட்டோம், ஆக்ஷன் எடுப்பாங்கன்றீங்க.
மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அதானி. இதை கூட நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி தானே. இதுக்கு முன்னாடி நடந்தால் கவர்னர் பாஜகவோட கவர்னராக தானே இருந்து அங்கே கவர்னர் ஆட்சி தானே இருந்திருக்கான். அப்போ அங்கனக்குள்ளே உட்காந்து என்ன வேலையை தில்லுமுள்ள பார்த்தாங்க, அந்த கவர்னர் என்னென்ன பார்த்தாலும் காங்கிரஸ் கண்டுபிடிக்கலாமே. நமக்கு இந்த கேள்வி வரணும். இங்கே ஆந்திராவில் இவர் சொல்லிட்டாப்புல சந்திரபாபு நாயுடு, நான் இதை என்னன்னு பார்க்குறேன், நான் இவங்க ஏதாச்சும் ஒரு ஃப்ராட். ஏன்னா அவர் செம்ம ஃபோர்ஸில் இருக்காப்புல. ஏன்னா முக்கால்வாசி ஆந்திராவுக்கு தான் போயிருக்கு. 1800 ஹோஸ் சம்திங் வந்து ஆந்திராவுக்கு தான் போயிருக்கு. அது என்னன்னு நான் பார்க்குறேன். ஏதாச்சும் தப்பு நடந்திருந்தா கண்டிப்பாக அவர் விட மாட்டார். மோடி ஐயா விட்டலாமே தவிர நாயுடு கார் விட மாட்டார். தெலுங்கானாவில் சொல்லிட்டார், ரேவந்த் ரெட்டி சொல்லிட்டாப்புல, ஐயா அவர் எனக்கு 100 கோடி ரூபா அன்பளிப்பு தரேன்னாப்புல இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு. அந்த 100 கோடி ரூபாயை அவர் அன்பளிப்பை மேலே ஒரு 100 ரூபாயை போட்டு நான் அவருக்கே திருப்பி கொடுத்துறேன், அவரு காசு எனக்கு வேண்டாம். ஏன்னா இதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பங்கு இருக்குன்றுவாங்க. அதனால எனக்கு இது சம்மந்தமே இல்லை, நான் இதுக்கு வரல அப்படின்ட்டாப்புல. இங்கே இது சட்டமன்றம் கூடுது. இப்போ டிசம்பர் 9, 10 சட்டமன்றம் கூடுதுன்னு வைங்க. அங்கே ஐயா இது வரைக்கும் எடப்பாடியார் ஒரு வார்த்தை அதானிக்கு ஆப்போசிட். எவ்வளோ பெரிய அரசியல் தெரியுமா அது? ரொம்ப ஈஸியாக என்டையர் சிஸ்டத்து மேலேயே ஒரே ஒரு அக்யூசேஷனை வச்சு இது முடிச்சிடலாம், வேலையை முடிச்சிடலாம். எல்லாருமே கரப்ஷன். பட் ஆனால் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலையே. யாரோ பேசுகிறாங்க, ஆனால் அவர் பேசாமல் உட்கார்ந்துருக்காரு. ஏன் அவர் நினச்சா அங்கே எப்படி ஜேபிசி கேட்குறாங்களோ, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கேட்குறாங்களோ, அதே மாதிரியே இங்கேயும் வந்து கேட்கலாம். அவர் சட்டமன்ற ஒரு கூட்டு சட்டமன்ற இது வைங்க, குழு வைங்க, நாம் அது என்ன எதுன்னு என்கொயரி பண்ணுவோம். பட் அதை பற்றி இது வரைக்கும் எங்கேயுமே எதுவுமே கேட்கல. நம்ம இவ்வளோ தூரம் கத்துறோம்ல, எவனாச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சு எப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுமே சார். இப்போ அங்கே இது திரிணாமுல் காங்கிரஸ் சொல்கிறாங்களே, நம்ம மற்ற பிரச்சனைகள் பார்ப்போம், பீப்புள் பிரச்சனையை பார்ப்போம். சார் இதுவும் பீப்புள் பிரச்சனை தான். இந்த கேஜிஎஃப் படம் பார்த்துருக்கீங்களா? ஹீ இஸ் த பிக்கஸ்ட் கிரிமினல் அண்ட் ஹீ இஸ் த பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேனு அண்ட் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் நேஷனல் இஷ்யூ. அதே தான் இங்கேயும் சேம் திங்கு. அப்படியே கொஞ்சம் கூட அசராம எப்படி பிஎம் ஆஃபீஸில் பூங்கத்தோட காத்துக்கிட்டு இருப்பாப்லையே ராக்கி பாய், அதே மாதிரி அதானியே உட்கார்ந்துருக்காரு. அவர் வேற ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போவாருன்னு நினைக்கிறேன். இதை எப்படி கொண்டாந்து சமாளிக்க போகிறாங்கன்றது தெரியல. மேபி கொஞ்சம் இழுக்கலாம். ஏன்னா அடுத்து இப்போ ட்ரம்ப் உள்ளே வந்துடுவாப்புல. ட்ரம்ப்புக்கு ஐயா மோடிக்கு இருக்கிற அந்த ஒரு ஆழமான நட்பை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எதுவுமே ஒன்றும் இல்லாமல் ஆகலாம். ஏற்கனவே டவுன் ஆச்சுன்னு சொன்ன அதானியெல்லாம் இப்போ அந்த ஷேர் எல்லாம் மேலே ஏறி போயிட்டுருக்கு. இன்னைய ரேஞ்சுக்கு 8% எல்லாம் சேர்த்து, எனர்ஜி கிரீனு அந்த இது எல்லாம் சேர்த்து, அந்த என்டர்பிரைசஸ் எல்லாம் சேர்த்து 8%க்கு மேலே ஆச்சு. 24% கீழே போச்சுன்னாங்க. இப்போ மறுபடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8% மேலே இருக்கு. இனிமேல் அது ஒரு பெரிய நியூஸாகவே ஆகாது, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த. ஆனால் எல்லாரும் கேட்குறது ஒரே ஒன்று தான். அதவே சின்னதாக என்னென்னமோ ஒரு களவாணித்தனம் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பிடிச்சி டபக்குன்னு உள்ளே போட்டுருல. எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் எவனை வேணாலும் பிடிச்சி உள்ளே வைக்க தெரியுதுல. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் உள்ளே தூக்கி வச்சாதான் என்ன இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்தியன் கவர்மெண்ட்டே அதானிக்கு சப்போர்ட் பண்ணுது சொல்லுவாங்க. இல்லை அதானி தாராளமாக சொல்லலாம், இந்தியாவே எனக்கு பின்னாடி தாண்டா இருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு தான் ஆகிட்டு இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஐயா இந்த மாதிரி இருக்கு, நாங்கள் உங்கள் மேலே ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன், எந்த நாட்டிலையாவது இதை செய்வாங்களா சார்? ஐயா பக்கத்து நாட்டுக்காரன் பார்க்குறானேன்ற ஒரு நினப்புலையாவது அட்லீஸ்ட் சும்மா கண் துடைப்புக்காவது ஏதாச்சும் ஒன்று கருமத்தை பண்ணி தொலைக்கலாம்ல. அதையும் கூட பண்ண மாட்டேன். அதானி மானம் முக்கியம், இந்தியா மானம் முக்கியம் இல்லையா? அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் அதாவது அரெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு தைரியம், அதான் இங்கே இருக்கிறவங்களாம் கேஸ் போட்டிருக்காங்கல்ல இங்கே, அதாவது அட்லீஸ்ட் லோக்கல் இந்தியன் ஏஜென்சி, அது போனால் என்ன போகலைன்னா என்ன, வெளியிலேருந்து போகும்போது தான் நெஞ்சை வடைச்சிட்டு போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஆள் கையை அமைக்கிடும், ஒரு ஆள் காலை அமைக்கிடும். இல்லைப்பா அப்படித்தான் இருக்கும். இல்லாட்டி என்னைக்கும் இதெல்லாம் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு சொத்தை பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டியது. இவ்வளவு பெரிய வெளியில் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதானி போட்டில் ஹெராயின் மாட்டுச்சு, எவனாச்சும் ஒருத்தன் அது மறந்தே போயிட்டான். எவ்வளவு 1000 கிலோ ஹெராயின் தெரியுமா? இதெல்லாம் உள்ளுக்குள்ள அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓவோன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஸ்னஸை. ஆனால் நம்ம அந்த பக்கம் எல்லா பக்கமும் இந்த ஐயா மோடி இவர் அமெரிக்க அதிபர் வர்றப்ப மறைச்சாப்புல இல்லை, அதே மாதிரியே தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சும் தெரியாமலும் கண்டுக்காமலும் பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஓப்பன் சேலஞ்சு, அதானி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தையும் ஒத்துக்க முடியும்னு நினைக்கிறிய? இல்லைன்னா இவ்வளோ பெருசு ஓப்பனாக எவனோ ஒருத்தன். ஆனால் இத்தனை நாள் உள்ளூருக்குள்ளே கத்திக்கிட்டு இருந்தாங்க, நாம் அதை பற்றி கேட்காம இருந்தோம். இப்போ வெளிநாட்டுக்காரன் கத்துறாயா?
அவனுக்காவது இல்லை எங்கள் ஊரில் எல்லாம் அப்படி கிடையாது, எங்கள் ஊரில் எல்லாரும் சுத்தமாக இருக்கோம். ஒருவேளை அப்படி யாரும் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை நாங்கள் உடனே தடுத்து நிறுத்துவோம், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். சும்மா மேம்போக்காவது அவனு மறந்துடுவேன், அவனுக்கு அடுத்த வேலையெல்லாம் இருக்குது. ஆனால் அதை கூட பண்ணாமல் அத்தானியை இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் தெரியலப்பா. அப்படி என்ன 2 பேருக்குள்ளே இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போய் சொல்லுங்கள். நன்றி.